குருவணக்கத்தோடு கூடிய இன்றைய மார்ச் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு உங்களோடு இந்த முகநூல் தளத்திலே அணிந்து கொண்டுள்ளேன். இன்று நாங்கள் இந்த முகநூல் தளத்தினூடாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்வதற்காக நான் இந்த பதிவினை பதிவிடுகின்றேன். இந்த பதிவிலே நான் சித்த மருத்துவம் பற்றிய சில குறிப்புகளை இங்குள்ள மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். அவர்கள் ஏற்கனவே அறிந்ததுதான், ஆயினும் சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பதிவுகள் எங்களுடைய மக்களை போய் சேரும், இதற்குரிய அனுகூலங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருவை பிரார்த்தித்துக் கொண்டு ஓம் பூர்புவஸ்வஹ दक्षविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஓம் பூமி விண்ணுலகம் மூலகக்கும் அதிபதியே நித்தியம் மான பரம்பொருளே, உம்மை நாம் வணங்குகின்றோம். புத்தி அறிவை தெளிவாக்கும். குருவே சரணம். இன்று ஒரு சிறப்பான நாள். ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி அவர்கள் கிரியா யோகத்தில் தந்தையென அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்த சுவாமிகள் அவர்களுடைய குருவாகிய ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி அவர்களுடைய சமாதி தினம். அந்த நாள் மிகவும் உகந்த நாள். அந்த நாளிலே இந்த சித்த மருத்துவம், அதாவது சித்த மெடிசின் எனப்படுகின்ற இந்த தூய்மையான எங்களுடைய மருத்துவ முறையை பற்றி சிறிய கருத்துக்களை இங்கே நான் பதிவிடுகின்றேன். எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் பதிவிடுகின்றேன். அவற்றில் உள்ள குறைநிறைகளை நீங்கள் ஆராய்ந்து அதில் தேர்ச்சி பெற வேண்டும், அந்த மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவா. இந்த ஒரு சக்தி உந்துதலினாலே தமிழ் யோக பண்பாட்டு மையம் என்ற ஒரு அமைப்பினை நாங்கள் ஏற்படுத்தி அந்த அமைப்பினூடாக இங்கே கனடாவிலே சித்த மருத்துவத்தினை நாங்கள் அதனை வெளிக்கொண்டு வருவதற்காக நிறைய விடயங்களை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சித்த மருத்துவத்துறையிலே இன்டர்னல், அதாவது உள்முகமான, எக்ஸ்டர்னல், அதாவது வெளிமுகமான மருத்துவ முறைகள் உண்டு. அவை தவிர யோகா ஆசன பயிற்சிகளும் உள்ளடக்கிய சித்த ஆசனம், சித்த யோகா ஆசனம் எனப்படுகின்ற அந்த ஆசன பயிற்சிகளையும் நாங்கள் கற்பிக்க தொடங்கி இருக்கின்றோம். தமிழ் யோக பண்பாட்டு மையம் என்ற ஒரு என்ஜிஓ, தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினூடாக நாங்கள் இதனை செய்து வருகின்றோம். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருப்பின் நீங்கள் எங்களை அணுகி அது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். தமிழ் யோக பண்பாட்டு மையம் என்ற அமைப்பினை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவையான விடயங்கள் உங்களுக்கு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும், எங்கள் இணையதளத்திலே இருக்கும். அவை தவிர எங்களுடைய தொலைபேசி இலக்கமோ எங்களுடைய இமெயில் இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த சித்த மருத்துவம் சம்பந்தமான கற்கை நெறிகளை நீங்கள் கற்க விரும்பினாலும், யோக வகுப்புகளிலே இணைந்து கொள்ள விரும்பினால் கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இவ்வகுப்புகள் யாவும் இலவசமாகவே நடத்தப்படுகின்றன. முதலிலே நாங்கள் இந்த சித்த மருத்துவம் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவை இங்கு அநேகமானவர்கள் அறிந்திருப்பார்கள். எனினும் அறியாதவர்களுக்காக நான் அதனை தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். சித்த மருத்துவம் என்பது எங்களுடைய தென்னிந்திய தமிழ் மருத்துவ முறைகளிலே ஒன்று. இதனை உருவாக்கியவர்கள் பண்டை சித்தர்கள். நாங்கள் எப்பொழுதும் கணக்கிலே எடுக்கும்போது 14 சித்தர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் 14 சித்தர்கள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் ஈழத்திலும் சரி இந்தியாவிலும் சரி தோற்றம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலர் மிக பிரபலமாக பேசப்படுகின்றார்கள். ஒரு சிலர்கள் இருந்த வாழ்ந்த அடையாளம் தடங்கள் நாங்கள் அந்தந்த ஊர்களுக்கு போகும் பொழுது அங்குள்ள மக்கள் அவர்களை கிராமிய தெய்வங்களாகவோ அவர்கள் சமாதியை வைத்து வழிபடுவதையோ நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் இந்த சித்தர்களின் சமாதியிலேயே கோயில்கள் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்திய மண்ணிலே போகும்போது அங்கே திருமூலருடைய சமாதி சிதம்பரத்திலே இருப்பதாக சொல்வார்கள். அதே மாதிரி
திருவண்ணாமலையிலே ரமணருடைய சமாதி இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதை தவிர வேறும் பல சித்தர்களுடைய சமாதி அங்கே இருக்கின்றது என்பார்கள். பழனியிலே போகருடைய சமாதி, புலிப்பாணி சித்தருடைய சமாதி இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இவ்வாறு ஊருக்கு உள்ள கோயில்கள் எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு சித்தருடைய சமாதி அங்கே இருந்து அவர்களுடைய அந்த அருள், அங்கே அந்த வைப்ரேஷன் சக்தி வந்து பரவி கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காணுகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஆன்மீகம் மட்டுமல்லாது, அதாவது நாங்கள் சித்தர்களுடைய பாடல்களை படித்து ஆன்மீகத்தை மட்டும் அறிந்து கொள்ளாது அந்த சித்தர்கள் ஏற்படுத்திய வாழ்வியல் முறைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருடையதும் பேரவாவாக இருக்கின்றது. சித்த மருத்துவம் என்பது ஒரு ஆன்மீக அறிவியல் அல்ல, அது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு அறிவியல். நவீன கால மருத்துவத்தோடு, ஆங்கில மருத்துவத்தோடு மற்றும் பல மேனுவல் தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற இணைந்த காம்ப்ளிமெண்டரி தெரப்பியோடு சித்த மருத்துவத்தையும் நாங்கள் இவ்வாறு மேற்கத்திய உலகுகளில் மட்டுமல்லாது எல்லா தேசங்களிலும் பெறவச் செய்து அந்த சித்த மருத்துவத்தை நாங்கள் ஒரு வேறு அதற்கு இணையான மருத்துவங்கள் அதாவது ஒரு சீன மருத்துவத்தை போலவோ, அதாவது அக்யூபங்க்சர் என்று சொல்வார்கள், அந்த அக்யூபங்க்சர் மருத்துவத்தை போலவோ, அல்லது நாங்கள் மேலை தேயத்திலே, அதாவது ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து வந்த சில மருத்துவ முறைகள், ஆஸ்டியோபதி என்று சொல்வார்கள், அதை விட கைரோப்ராக்டிக் என்று சொல்வார்கள், அந்த மருத்துவங்களைப் போல நாங்கள் இந்த சித்த மருத்துவத்தையும் ஒரு காம்ப்ளிமெண்டரி தெரப்பியாக எவ்வாறு நாங்கள் வசிக்கின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி எவ்வாறு அதனை இணைத்து கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்திலேயே இந்த பதிவினை நான் உங்களோடு பகிர்கின்றேன். அதாவது இந்த சித்த மருத்துவம் எப்போது தோன்றியது என்று நாங்கள் வரையறுத்து கூற முடியாது. இது கிட்டத்தட்ட 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றி இருக்கலாம், அதை விட கூடிய காலத்துக்கு முன்னும் தோன்றி இருக்கலாம். ஏனென்றால் அகத்தியருடைய நூல்களிலேயே சித்த மருத்துவம் பற்றி கூறப்படுகின்றது. அப்படியாயின் அதற்குரிய கால எல்லை வரையறையற்றது. அந்த கால எல்லையை நாங்கள் வரையறுக்க முடியாது. எவ்வாறாயினும் எங்களுக்கு கிடைத்த சில நூல்கள், அகத்தியருடைய நூல்கள், போகருடைய நூல்கள், புலிப்பாணி சித்தருடைய நூல்கள், அவ்வாறு விதமான மருத்துவ நூல்கள், விதமான அந்த மருத்துவ நூல்கள் வந்து எங்களுக்கு இப்பொழுதும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கையில் கிடைக்கப்படுகின்ற எண்ணற்ற அந்த பூண்டுகள், மரங்கள், செடிகள், கொடிகள், வேர்கள், பட்டைகள், இலைகள், பூக்கள், பிஞ்சுகள், காய்கள், பழங்கள், வித்துக்கள் முதலிய மூலிகை பொருட்களை கொண்டு உலோகப் பொருட்களான நவரத்தினங்கள், நவலோகங்கள், ரசம், கந்தகம், கற்பூரம், மற்றது தாரம், அயம், பவளம் முதலிய தாது பொருட்களை கொண்டும், சங்கு, பலகரை, நண்டு முதலிய சீவ பொருட்களை கொண்டும், திரிகடுகு, திரிசாதி, திரிவாலை, பஸ்பம், செந்தூரம், மாத்துரை, கட்டுக்கள், பொடிகள், குளித்தைலங்கள், கசாயங்கள் முதலிய பல பிரிவுகளை கொண்டும் இந்த சித்த மருத்துவம் வந்து பல வியாதிகளுக்கு நல்ல ஒரு மருந்தளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட தண்ணீர் வகைகளை கொண்டும் இவர்கள் மருந்தளிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருந்தது. இந்த தண்ணீரை கொண்டு மருந்தளிக்கின்ற முறை மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலே இருந்தது. அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலே கைரோப்ராக்டிக், அதாவது கைரோப்ராக்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேனுவல் தெரப்பி வந்து முதலிலே இந்த தண்ணீரை பாய்ச்சி ஒரு காயப்பட்ட ஒருவரை குணப்படுத்திய அந்த தண்ணீருடைய வேகத்தை பாய்ச்சி அந்த தண்ணீரை கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வேகத்திலே பாய்ச்சி அந்த காயக்கட்டுகளை குணப்படுத்திய விதத்தில் இருந்துதான் அந்த மருத்துவ முறை தோன்றியது என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி சீன மருத்துவ முறையிலும் பழைய அந்த கல்லுகள், மற்றது மான் கொம்புகள், மற்ற மரப்பட்டைகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட எனர்ஜி பாயிண்ட்ஸ், அதாவது சக்தி மையங்களிலே சில சக்தி ஓட்டங்களை அதாவது சீர் செய்து அந்த முறையிலே அந்த மருத்துவத்தை தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் தண்ணீர் பாய்ச்சியும் மருத்துவ முறைகளை இவர்கள் கையாண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது தண்ணீரிலே விதமான தண்ணீர் உண்டு. தண்ணீர் வந்து கடல் நீர், ஊற்று நீர், கிணற்று நீர் முதலிய நீர் வகைகளை கொண்டும், அதே மாதிரி பால், தேன், சீனி, நெய் முதலியன கொண்டும், தெங்கு, புங்கு, புன்னை, வேம்பு என்பன கொண்டும், பல வகையான ஹெர்ப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தாவர எண்ணெய் வகைகளை கொண்டும் இயற்கையிலே, அதாவது இது ஒரு இயற்கையான மருத்துவ முறை, இயற்கையிலே கிடைக்கப்பட்ட பல பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக இந்த சித்த மருத்துவ முறை அமைகின்றது. சித்தத்திலே தெளிவு, அதாவது உடல் நலம், மனநலம் இவற்றை இரண்டையுமே பேணுகின்ற
நிலைமையைத்தான் ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். உடல் உள சமநிலை. இந்த உடல் உள சமநிலையை பேணும் பொழுது அதாவது உடல் உள சமநிலை பேணும் பொழுதே உண்மையாகிய அந்த ஒருமைப்பாடு அங்கே தோற்றம் பெறுகின்றது. உடல்நிலையை சீராக்கி மனநிலை சீரற்று இருக்கும் பொழுது அங்கே பூரண ஆரோக்கியம் என்பது நடைபெறாது என்பது நீங்கள் எல்லோரும், அதாவது WHO அடிப்படையிலேயே ஹெல்த் என்று சொன்னால் என்னென்று சொல்லி டெஃபினிஷன் பண்ண சொன்னால் உடல் உள்ள மனநிலை ஆரோக்கியத்தை தான் அவர்களும் ஹெல்த் என்று சொல்லுவார்கள், அதாவது பூரண ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். அப்படியாயின் இந்த சித்த மருத்துவமும் இந்த உடல் உள்ள மன ஆரோக்கியத்தை பேணுகின்ற ஒரு மருத்துவமாக இருக்கின்றது. உடல் நலத்தை பேணுவதற்காக நாங்கள் உள்முகமான மருந்துகள் வெளிமுகமான மருந்துகளை எடுத்துக்கொள்ளுகின்றோம். அதே மாதிரி ஆசன வகைகளை செய்து கொள்ளுகின்றோம். மனநலத்தை பேணுவதற்காக நாங்கள் தியானம், அதாவது மெடிடேஷன் எனப்படுகின்ற அந்த தியான முறைகளையும் மனநல மருத்துவத்துக்கான அந்த ஆசனங்களையும் செய்து கொள்ளுகின்றோம். அவை தவிர உணவு பழக்க முறைகள், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் என்று சொல்வார்கள், அதற்கு இந்த சித்த மருத்துவத்திலே முக்கியமான இடத்தை கொடுக்கின்றார்கள். அதாவது லைஃப் ஸ்டைல், என்னென்ன காலங்களிலே என்னென்ன உணவுகளை உட்கொள்ள வேண்டும், என்னென்ன விதமான உடல்வாகு உள்ளவர்கள் என்னென்ன விதமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த சித்த மருத்துவத்திலே தெளிவாக கூறப்படுகின்றது. அதாவது நீங்கள் எல்லோரும் இங்கே பிரபலமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆயுர்வேத மருத்துவ முறை. அதுபோலவே சித்த மருத்துவ முறையிலும் உடலை வாத பித்த கபம் என்று 3 வகையாக வகுத்து கொள்கின்றார்கள். வாத உடலுடையவர்கள் என்ன விதமான உணவு பழக்கங்களை கையாள வேண்டும், எந்த நேரங்களிலே என்ன உணவுகளை உட்கொள்ள வேண்டும், குளிரான சூடான உணவுகளை எந்தெந்த நேரங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது காலநிலை சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், அதே மாதிரி பித்த தேகி என்றால் அவர் பித்தம் தேகியானவர், உடம்பு சூடாக இருக்கும், சூடான உடம்புடையவர் நிறைய சூடான சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டால் பித்தம் தலைக்கு ஏறிவிடும். பித்தம் தலைக்கு ஏறும்போது அவர்கள் மனநிலை சீராக இருக்க மாட்டார்கள். அதிகமாக கோபம், சிடுசிடுப்பு, எரிச்சல், அதாவது இரிட்டேஷன் அல்லது அஜிடேஷன் என்று சொல்வார்கள், அந்த மனநிலைக்கு உள்ளாகுவார்கள். மனம் சம்பந்தமான அந்த நோய்கள் வருவதற்கு பித்த தேகியான ஒருவர் பித்த சூடான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அந்த காலங்களிலே அதற்கு உகந்த காலங்களிலே அதற்குரிய சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ளாதாலும் அந்த பித்தம் தலைக்கு ஏறும் என்று சொல்வார்கள். அப்போ பித்த தேகிக்குரியவர் பித்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை கையாள வேண்டும். அதே மாதிரி கபதேகியானவருடைய உடம்பு பாரமாக இருக்கும், நீர்த்தன்மையுடையதாக இருக்கும். பாரமாக உடம்பு அசைவுத்தன்மை குறைந்தவராக இருப்பார், இயக்கத்தன்மை குறைந்தவராக இருப்பார். அப்போ அவியல் கூட சூடான உணவு பதார்த்தங்களை எடுக்க வேண்டும், கூட குளிரான உணவு பதார்த்தங்களை எடுக்கக்கூடாது. அதாவது எங்களுடைய உணவு பழக்க முறையிலேயே சொல்லுவார்கள், இரவு நேரங்களிலே கீரை சாப்பிடாதீர்கள், தயிர் சாப்பிடாதீர்கள் என்று. அதாவது இரவு நேரங்களிலே அப்படியான குளிரான உணவுகளை கபதேகியால் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உடல் சமநிலை குழப்பப்பட்டு அங்கே நோய் வரும். இங்கே நாங்கள் சித்த மருத்துவத்திலேயும் நாங்கள் பஞ்சபூத கோட்பாடுகளைத்தான் வைத்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி 96 தத்துவங்களை பற்றியும் கதைக்கின்றோம். பஞ்சபூத கோட்பாடு என்னும்போது நிலம், நீர், வழி, தீ, காற்று, ஆகாயம் என்ற அந்த 5 பஞ்சபூதங்களையும் வைத்துக்கொண்டு அவற்றினாலே ஆக்கப்பட்ட உடல் என்னென்ன வீதத்திலே உடலாக்கப்பட்டிருக்கின்றது பஞ்சபூதங்களினாலே. அந்த சமநிலை மாறும் பொழுது, அதற்குரிய ரேஷியோ மாறும் பொழுது உடலுடைய தன்மை மாறுபடும். அந்த உடலுடைய தன்மை குழப்பப்படும் பொழுது அந்த நீருக்குரிய தன்மையோ, நிலத்துக்குரிய தன்மையோ, ஆகாயத்துக்குரிய தன்மையோ உடலில் இருக்கிற அந்த பங்கு வீதம் குழப்பப்படும் பொழுது அங்கே சமநிலை குழப்பப்பட்டு நோய் ஏற்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானம், எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்போ நாங்கள் சித்த மருத்துவத்தை பற்றி மேலதிகமான விவரங்களை நீங்கள் பெற வேண்டுமாயின் நாங்கள் பிரபலமான பல சித்த மருத்துவர்களை கொண்டு இந்த கோர்ஸ், அதாவது சித்த மருத்துவ தெரப்பி 1, அதாவது சித்தவர்மா தெரப்பி லெவல் 1 இப்பொழுது நடத்தி முடித்து இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10 வகுப்புகள் ஒர்க் ஷாப்பாக அதை நாங்கள் செய்து இருக்கின்றோம். அதை தவிர இப்பொழுது நாங்கள் இன்னும் அடுத்த வகுப்புகளை தொடங்க இருக்கின்றோம். சித்த மருத்துவம் சம்பந்தமான, அதாவது ஹேர்பல், அதை இன்டர்னல் தெரப்பி அண்ட் எக்ஸ்டர்னல் தெரப்பி மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கான தீர்வு, அடுத்தது தலைமுடி சம்பந்தமானது, மற்றது நகம் சம்பந்தமான
அந்த தோல் சம்பந்தமான வியாதிகளை எஸ்தெட்டிக் சித்தா மெடிசின் சம்பந்தமான ஒரு சின்ன கோர்ஸ் வந்து 5 ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இது இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் எதற்காக நடத்தப்படுகின்றோம் என்றால், இது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாகிய தமிழ் யோக பண்பாட்டு மையத்தினூடாக, தமிழ் யோகா கம்யூனிட்டி சென்டரோடாக நடத்துகின்றோம். ஒரு சிறிய அளவு கட்டணத்தை அதற்காக நாங்கள் வசூலிக்கின்றோம். ஏன் அந்த கட்டணத்தை வசூலிக்கின்றோம் என்றால், நீங்கள் அந்த கோர்ஸுக்கு வரும்போது அதுக்குரிய டெடிக்கேஷன் இருக்க வேண்டும். அது மிக சொற்பமான ஒரு தொகையை தான் நாங்கள் அதுக்காக வசூலிக்கின்றோம். ஏனென்றால் ஃப்ரீயாக அந்த கோர்ஸை செய்யும் பொழுது அதற்குரிய மதிப்பு அங்கே இழக்கப்படுகின்றது. ஒன்றை நாங்கள் கொடுக்கும்போது அதுக்குரிய டெடிக்கேஷன் எங்களுக்கு இருக்கும். அப்போ நாங்கள் அதை வந்து செய்யும்போது அந்த சித்த மருத்துவத்துக்குரிய அந்த பயனை நாங்கள் அங்கே முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் செய்கிறது வந்து சித்த மருத்துவத்தை, அதாவது பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கிரியேட் த அவேர்னஸ் ஆஃப் த பப்ளிக். இங்கே இந்த சித்த மருத்துவத்துறையை நாங்கள் லீகலி வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிறு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதாவது அக்யூபங்க்சர், ஆஸ்டியோபதி, கைரோப்ராக்டிக், ஃபிசியோதெரப்பி, அதில் மாதிரி சித்த மருத்துவத்தையும், சித்த மெடிசின், சித்த வர்மா தெரப்பி, சித்த யோக ஆசனா, ஹெர்பல் ஃபார்மகாலஜி, இன்டர்னல் மெடிசின் அதுகளையும் நாங்கள் இங்கே கொண்டு வர இருக்கின்றோம். இதில் நிறைய பகுதிகள், நிறைய பிரிவுகள் இருக்கின்றன. அதை நான் ஒரு 30 நிமிஷத்துக்குள் உங்களுக்கு கூறி முடிப்பது என்றால் முடியாத ஒரு காரியம். ஒரு பெரிய சமுத்திரம் போன்றது இந்த சித்த மருத்துவம். ஆங்கில மருத்துவத்துக்கு நிகரான ஒரு தமிழ் மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறையை நாங்கள் இவ்வளவோ காலமாக கட்டி காத்து வருகின்றோம். இவ்வளவோ நிறைய புத்தகங்கள் அதற்காக இருக்கின்றன, மருத்துவ புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த மருத்துவத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்து நாங்கள் மட்டுமல்ல, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அதற்குரிய பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் இப்போ ஒரு சைனீஸ் மெடிசன் அக்யூபங்க்சரை இங்கே கொண்டவர்கள் கற்பிக்கும் பொழுது எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அதற்குரிய பயனை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதே மாதிரி தான் யுனானி மருத்துவ முறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேறு வேறு நாடுகளுடைய, அதாவது ஹோமியோபதி என்று சொல்லுவார்கள், நேட்ரோபதி என்று சொல்வார்கள், இப்படி ஒவ்வொரு மருத்துவ முறையையும் இங்கே கொண்டு வரும் பொழுது ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் அல்ல, எல்லா மக்களுக்கும் அது அந்த மருத்துவ முறை போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ அதனை கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. எல்லோருக்கும் நாங்கள் அந்த மருத்துவ முறையை கொண்டு வந்து, அதாவது நேச்சுரல் ஹீலிங், எந்த ஒரு மருந்தையும், அதாவது ஆர்டிஃபிஷியலாக செய்யப்படுகின்ற, ரசாயனத்தாலே செய்யப்படுகின்ற கேடு தரக்கூடிய மருந்துகளை எங்களுடைய உடலுக்குள்ளே தேவையற்ற பங்குகளிலே சேர்த்து கொள்ளாமல் இயற்கையாகவே எங்களோட உடம்புக்கு ஹீல் பண்ணுற தன்மை இருக்கின்றது. அந்த ஹீல் பண்ணுற தன்மையை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டால், அந்த சர்டன் பாயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள், வர்மா பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும் பொழுது உடம்பு தானாகவே குணமடையும் சக்தியை கொண்டுள்ளது. எமர்ஜென்சி மெடிசன் என்று போகும்பொழுது நாங்கள் ஆங்கில மருத்துவத்தை நம்பி நாங்கள் உடனடி சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் கூட நீண்ட நாள் வலி, நீண்ட நாள் எங்களுக்கு இருக்கின்ற அதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் என்று சொல்லுவார்கள், அவற்றை குணப்படுத்துவதற்கு அல்லது அவற்றை கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பதற்கு நாங்கள் இந்த சித்த மருத்துவ முறையை நிச்சயமாக கையாளக்கூடியதாக இருக்கும். சித்த மருத்துவம் என்னும் பொழுது நீங்கள் சித்த மருத்துவ, அதாவது மெடிசினை மட்டும் நீங்கள் கருத்திலே கொள்ளாது, உணவே மருந்து என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சித்த மருத்துவம் என்பது உணவே தான் மருந்து. அளவாக உணவை உட்கொள்ளும் பொழுது அதுவே உங்களுக்கு மருந்தாக இருக்கும். உரிய நேரத்திலே அதனை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். உரிய முறையிலே, உரிய காலத்திலே அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இது புறநானூரில் வருகின்ற ஒரு கூற்று. அதாவது நம்முடைய உடலை வலி, அழல் மற்றும் ஐயம் என்கின்ற அந்த மூன்றும் தாம் இருக்க வேண்டிய அளவிலே மிகுந்த அளவு, இந்த வலி, அழல் மற்றும் ஐயம் என்பது இந்த கபம், பித்தம், வாதம் என்ற அந்த 3 வாத பித்த கபத்தை தான் சொல்லுகின்றார்கள். வலி, அழல் மற்றும் ஐயம், இவை மூன்றும் தாம் இருக்க வேண்டிய அளவில், இந்த மூன்றும் வந்து எல்லா உடலிலும் இந்த வாத பித்த கபம் இருக்கும். ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு ரேஷியோவிலே இருக்கும். அது குறைந்தாலும் மிகுந்தாலும் உடல் சமநிலை மாறுபடும். இந்த உடல் அதின் வாத பித்த கபத்தின் ரேஷியோ மாறுபடும் பொழுது அங்கே அது வாத பித்த கப நோய்களாக பிரிக்கப்படும்.
எங்களோட உடலிலே வந்து 4448 வியாதிகள் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சித்தர்கள் அதை பிரித்திருக்கின்றார்கள். அவற்றிலே வாதம் தொடர்பான பிணிகள், பித்தம் தொடர்பான பிணிகள், சிலேத்துமம் தொடர்பான பிணிகள் என ஒவ்வொரு வகையான வகைகளிலேயும் அந்த நோய்கள் எவ்வாறு கண்டறியப்படுகின்றது என்பதனை நாங்கள் விரிவான முறையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றை நாங்கள் எவ்வாறு கண்டறியலாம் என்றால் அதற்கு அடிப்படையாக நிறைய முறைகள் இருக்கின்றன. வாதம் தொடர்பான பிணிகளை வந்து நாங்கள் நரம்பு வலி, நரம்பு பிடிப்பு, காக்கா வலிப்பு, பக்கவாதம், அந்த இரத்த அழுத்தம், அதுகள் வாரதுகளை வாயு தொடர்பான அந்த வாதம் தொடர்பான பிணிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். பித்தம் தொடர்பான பிணிகள் என்று சொன்னால் வந்து எங்களுக்கு அந்த சரியாமல் வாரது, லைக் டைஜஷன் இல்லாமல் இருக்கிறது, வயிற்று வலி வாரது, வயிற்றுப்புண், மஞ்சள் காமாலை, இரத்தச்சோகை, அந்த கல்லீரல்ல பித்தப்பையில் வார நோய்கள், இதுகள் எல்லாம் வந்து பித்தம் தொடர்பான நோய்கள். அது உங்களுக்கு தெரியும், பித்தம் கூடினா குறைஞ்ச வார என்று சொல்வார்கள். அதே மாதிரி சிலேத்துமம் தொடர்பான நோய்கள் என்று சொன்னால் சிலேத்துமத்தில் வந்து அவைகள் 96 நோய்களை வகைப்படுத்துகின்றன. மருந்தின வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணை, அதாவது நோய் விளைவிக்கத்தக்க என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எது எங்களுக்கு நோய் தரக்கூடியதோ அதற்குரிய உணவுகளை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நோய் விளைவிக்காதவை என்று சொல்லப்படுகின்ற மருந்து மாதிரி இருக்கிற உணவுகளை உரிய அளவிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ சித்த மருத்துவத்தின் அடிப்படை வந்து உணவே மருந்து. அப்போ நாங்கள் சித்த மருத்துவத்திலே உணவை கட்டுப்பாடு, உரிய நேரத்திலே உரிய உணவை உட்கொள்ளுதல், வாததேகிக்கு என்ன உணவை உட்கொள்ள வேண்டும், பித்ததேகிக்கு என்ன உணவை உட்கொள்ள வேண்டும், கபதேகி எந்த வகையான உணவை உட்கொள்ள வேண்டும் என்பவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நாங்கள் என்னென்று கண்டுபிடிக்கிறது எங்களோட உடம்பை, நாங்கள் வாததேகியா பித்ததேகியா கபதேகியாண்டு. அதுக்கு நீங்கள் ஒரு மருத்துவரை, சித்த மருத்துவரையோ ஒரு வர்மா தெரப்பி படித்த ஒரு ஆளையோ, சித்த வர்மா தெரப்பி படித்த ஒரு ஆளையோ நீங்கள் அணுகும் பொழுது அவர் உங்களுக்கு நாடி பிடித்து பார்ப்பார். அவர்கள் அந்த நாடி பிடிப்பதற்காக நிறைய காலம் பயிற்சி பெற்றிருப்பார்கள். அந்த நாடி பிடிக்கும் பொழுது அவருக்கு உங்களுடைய நாடியிலே அவருக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நீங்கள் அந்த நாடி ஓடுகின்ற விதத்திலே அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அந்த நாடி ஓடுகின்ற விதம் ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு நேரங்களுக்கும் ஏற்றமாறு வித்தியாசப்படும். காலமையிலே லங் சம்பந்தமான நாடி ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு பிறகு ஓடுகின்ற நாடி வந்து இருதயம் சம்பந்தமானதாக இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு நேரங்களிலே ஒவ்வொரு நாடிகள் விதவிதமாக ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சித்த மருத்துவரை நாடும் பொழுது அவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவார். அந்த நேரம் வர சொல்லி அந்த மெடிக்கேஷன் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு லங் சம்பந்தமான பிரச்சனை, சுவாசப்பை சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் உங்களை சொல்லுவீங்க காலம் 6 தொடக்கம் 8 மணிக்குள்ள வான்னு சொல்லி. லிவர் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் ஓகே உங்களை 2 தொடக்கம் 1 வான்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் ஆங்கில மருத்துவரிடம் போகும்பொழுது அப்படி இல்லை, நாங்கள் எந்த நேரமும் போய் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு சித்த மருத்துவர் உங்களுக்கு பரிசோதிக்கும் போது இப்படியான நடைமுறைகள் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அதிசயப்படக்கூடாது. ஏனென்றால் அது அந்த 24 hours கிளாக் என்று சொல்வார்கள். அந்த குழாக்கு அந்த மணிக்கூட்டு ஏற்ற உரிய நேரத்தில் ஒவ்வொரு உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு லங் சம்பந்தமான வருத்தம் தீர வேணுமெண்டா அந்த 6 தொடக்கம் 8 மருந்தை எடுத்தால் அந்த டைம் வந்து லங் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வருத்தம் சுகமாக வரும். லங் சம்பந்தமான வியாதிகள் அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சுகமாக வரும். அதாவது பெருங்குடல் சம்பந்தமான வியாதிகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சுகமாகும். இருதயம் சம்பந்தமான வருத்தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் மருந்து எடுக்க வேண்டுமாக இருக்கும். அதனால் அந்த சித்த மருத்துவரை நீங்கள் அணுகும் பொழுது அவர் அந்த டைமுக்கு வர சொல்வார். நீங்கள் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. என்ன இவர் சாத்திரம் பார்க்க வர சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நேரம் வர சொல்கிறார் இல்லை. உடம்பின் அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து என்னென்ன டைமுக்கு வீரியமாக செயற்படுகின்றதோ அந்த டைமுக்கு உங்களுக்கு அந்த மருந்தை தந்து அவர் அதை குணப்படுத்துறதுக்காகத்தான் வர சொல்கின்றார். இப்படியான மருத்துவம் எங்களுடைய சித்த மருத்துவத்தில் மட்டுமல்ல, இது ஆயுர்வேதத்திலும் வட இந்தியாவுக்குரிய ஆயுர்வேதத்திலும் எங்களுடைய தமிழ் மருத்துவ முறையான தென்னிந்திய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்திலும் சீன மருத்துவ முறையான ஆக்யூபங்க்சரிலும் இருக்கின்றது. இந்தந்த நேரங்களிலே இந்தந்த அதாவது சைனீஸ் குழாக்கண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னால் டிசிஎம் குழாக்கண்டு பார்த்தீங்கன்னால் சீன மருத்துவத்திலே அவர்கள் இதே மாதிரி சித்த மருத்துவம் மாதிரி தான் அவர்கள் அதை சைனீஸிலே கூறியிருப்பார்கள். இரண்டுக்கும் அடிப்படை ஒன்றுதான். அவர்கள் அங்கே அக்யூப்ரெஷர் என்று சொல்வார்கள். இங்கே நாங்கள் அதனை பர்மா தெரப்பி, பர்ம அழுத்தம் என்று நாங்கள் அதனை சொல்லுவோம். அவர்கள் 400 கிட்டத்தட்ட
400க்கும் மேற்பட்ட புள்ளிகளிலே அக்யூப்ரெஷரை சைனீஸ் மருத்துவத்திலே கொடுப்பார்கள். இங்கே எங்களுக்கு அவர்களை விட கூட, அவர்களுக்கு 12 சேனல்கள் தான் இருக்கின்றது, அந்த பிரைமரி சேனல் என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1008 பாயிண்ட்ஸ் இருக்குது, வர்மா பாயிண்ட்ஸ். அந்த 12ம் எங்களோட பிரைமரி சேனல், அதை விட நிறைய சேனல்ஸ் எங்களுக்கு இருக்கின்றது. அப்போ இந்த சித்த மருத்துவம் மிகவும் குறையும் என்று நான் சொல்லவில்லை. அது இதை விட நல்லது, இது அதை விட நல்லதுன்னு கம்பேரிங் பண்ண இல்லை. எந்த ஒரு மருத்துவத்திலும் முழுமையான மருத்துவம் இருக்கின்றது. ஆனால் சித்த மருத்துவம் வந்து எங்களுக்கு ஒரு பூரண மருத்துவமாக எங்களுடைய அதாவது வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட எங்களுடைய கால சீதோஷ்ண நிலைகளுக்கு ஏற்றவாறு, அதாவது எங்களுடைய ஜெனட்டிக்ஸ் ஜீனோ டைப்புக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக இருக்கின்றது. என்னதான் நாங்கள் வேற்று நாடுகளிலே வந்து வாழ்ந்தால் கூட எங்களுடைய அடிப்படையான அந்த மரபணுவினுடைய அமைப்பு எங்களுடைய முன்னோருடைய அமைப்பாகத்தான் இருக்கும். இங்கத்தே சில சாப்பாடுகள் எங்களுக்கு ஒத்து வராது, இங்கத்தே கால சீதோஷ்ண நிலைகள் எங்களுக்கு ஒத்து வராது. ஏனென்றால் எங்களுடைய முன்னோருடைய அந்த அமைப்பு, அந்த ஜீன்ஸ் அமைப்பு வந்து எங்களோட அதாவது ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள், உங்களோட டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, அதுகள் வந்து அதாவது டார்வின் தத்துவத்துப்படி வெளியது பிழைக்கும். அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எங்களுடைய அந்த ஜீன் டைப் வந்து மாறி இருக்கும். அது எங்களுடைய மூதாதையர்ல இருந்து தான் வந்தது. ஸோ அந்த அமைப்பிலே தான் எங்களுடைய அந்த ஜீன் டைப் வந்து ஜீனோட் அமைப்பு, அந்த டைப் வந்து எங்களுடைய அம்மா அப்பா எங்களோட தாத்தா பாட்டிகிட்டேருந்து எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதற்குரிய மருத்துவ முறை, அதற்குரிய அந்த இயற்கை முறையை நாங்கள் கையாளும் பொழுது எங்களுக்கு குணமடைகின்ற தன்மை மிகவும் இலகுவாக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கம், இதனால் வர நன்மைகளை பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அடுத்து நான் என்னதுக்கு ஒரு 5 minutes உங்களோட கதைக்கு போகிறேன்னு சொன்னால், what are the challenges we are facing now? ஓகே, இந்த சித்த மருத்துவ முறையை நாங்கள் இங்கே கொண்டு வருவதில் என்னென்ன விதமான எங்களுக்கு தடைகள் இருக்கின்றதுன்னு பார்த்தால், எந்த ஒரு மருத்துவ முறையையும் நாங்கள் இங்கே கொண்டு வரும் பொழுது பல தடைகள் அங்கே இருக்கின்றன. அதாவது ஒரு கைரோப்ராக்டிக்கை கொண்டு வரும் பொழுதோ, ஆஸ்டியோபதியை கொண்டு வரும் பொழுதோ, சீன மருத்துவ முறையை கொண்டு வரும் பொழுதோ, ஆக்யூபங்க்சரை கொண்டு வரும் பொழுதோ, எல்லா குழுக்களை சேர்ந்த அதாவது கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களும் இந்த விதமான சேலஞ்சை அவை எதிர்நோக்கி கொண்டு இருந்தவர்கள். இன்னும் அவர்கள் சில அங்கீகாரத்துக்காக போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மருத்துவ முறை மக்களுக்கு தேவைப்பட்டதாக இருந்தால் கூட அரசு அங்கீகாரத்தை பெறுவதற்கு அந்த போராட்டங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முறைகள் வந்து நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கின்றன என்றால் மட்டும்தான் எங்களுக்கு கனேடிய அரசாங்கம் அதனை அங்கீகாரம் செய்யும். அப்போ நாங்கள் என்ன விதமான மருத்துவ முறைகளை இங்கே கொண்டு வரலாம்? சித்த மருத்துவத்திலே அது ஒரு முழுமையான மருத்துவ முறை. உட்பக்க தெரப்பி, அதாவது வெளிப்பக்க தெரப்பி என்று சொல்லி பார்த்தால் வர்மா பாயிண்ட்ஸ்களில் ஒர்க் பண்ணுகின்ற அந்த வர்மா ப்ரெஷர், அதை விட வர்மா மசாஜ், வர்ம தடவல், அதாவது ஃபுல்லாக இங்கே மசாஜ் தெரப்பி என்று நீங்கள் தாய் மசாஜுக்கு போவீர்கள், அதை விட சியாட்ஸ்ன்னு சொல்கிற இதுக்கு போவீர்கள், ஸ்வீடிஷ் மசாஜுக்கு போவீர்கள், தெரப்பியூட்டிக் மசாஜுக்கு போவீர்கள். அப்படியான மசாஜ் மாதிரி எங்களுடைய வர்ம தடவல், அந்த வர்ம மசாஜ் இருக்கின்றது. அதாவது ஒரு புள்ளிக்கோலத்தை இணைக்கின்ற மாதிரி உடலில் இருக்கின்ற நோய்க்குரிய அந்த முடிச்சுக்களை, அந்த சக்தி மையங்களை தூண்டி அந்த நோயை குணமாக்குகின்றதான அது வர்மா தெரப்பி, வர்மா மசாஜ். அந்த முறை வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி. அதை இங்கே நாங்கள் கொண்டு வருவது இலகுவாக கொண்டு வரலாம். ஏனென்றால் அது வழி எக்ஸ்டர்னல் தெரப்பி, நாங்கள் உள்ளுக்கு கொண்டையும் ஸ்வெலோ பண்ண தேவையில்லை. ஸோ அதை கொண்டு வருவதில் பாரிய தடைகள் எங்களுக்கு இருக்க போவது இல்லை. அதேமாதிரி வர்மா ப்ரெஷர் இஸ் சேம் லைக் அக்யூ ப்ரெஷர். ஸோ நான் இங்கே கொண்டு வரும் பொழுது அதையும் நாங்கள் இலகுவாக இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. எந்த முறையிலே நாங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்தலாம் என்று பார்த்தால் அவை ஹோலிஸ்டிக் மெடிக்கல் அப்ரோச், அதாவது ஒரு ஹோலிஸ்டிக், அதாவது என்னது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவம் தான், ஆனால் அவற்றை நாங்கள் ஹோலிஸ்டிக் முறையிலே இங்கே யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதாவது சூடோ சயின்ஸ் என்று சொல்வார்கள். இன்னும் உரிய முறையிலே அதற்குரிய நாங்கள் ஆராய்ச்சிகளை பண்ண வேண்டும், ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படியான வேலைகளை நிறைய நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு. அதற்குரிய உரிய தரவுகள், உரிய மருத்துவ ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எவ்வாறு அவற்றை மேற்கொள்ளலாம் என்று பார்த்தால், இங்குள்ள மருத்துவ குழுக்கள், இங்கே இருக்கின்ற இந்த தெரபிஸ்ட் அவர்கள் அந்த ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிஸையும் செய்து இவற்றை சமர்ப்பிக்கும் பொழுது
இந்த மருத்துவ முறையை அங்கீகரித்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இன்டர்னல் தெரப்பி என்று சொல்வார்கள். இன்டர்னல் தெரப்பி என்று சொன்னால் நாங்கள் ஹெர்பல் மெடிக்கேஷனை எடுக்கிறது. அதை விட அங்கே இருந்து வரக்கூடிய அந்த உலோக தாது பொருட்கள் சேர்ந்த மருத்துவம். உலோக தாதுக்களை இங்கே கொண்டு வந்து அவற்றை மருந்தாக எடுப்பது மிகவும் கடினமான ஒரு செயல். ஏனென்றால் சிலவற்றிலே மேற்கூறி என்ற அந்த பகுதிகளை இணைத்திருப்பார்கள். அவற்றுக்கு நாங்கள் அப்ரூவல் வாங்கி அவற்றை கொண்டு வந்து இங்கே செய்வது மிக கடினமான ஒரு விடயம். அவற்றை நாங்கள் இப்பொழுது தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த தேவையான ஹெர்ப்ஸை கொண்டு வந்து இங்கே பாவிக்கிறது ஈஸியானது. அதாவது சித்த மருத்துவத்திலே உள்ளது தான் இந்த வேம்பிலே இருந்து, டியூமரிக்லேருந்து, ஜிஞ்சர்லேருந்து, கார்லிக்லேருந்து சகலதுமே எங்களுடைய சித்த மருத்துவ அடிப்படையிலே வந்தது. இந்த நிலவேம்பு குடிநீர் என்று சொல்லப்படுகின்ற இந்த குடிநீர்கள், கஷாயங்கள் யாவுமே நாங்கள் இங்கே உணவு என்ற நேச்சுரல் ஃபுட் என்ற அந்த இதுக்கு கீழே நாங்கள் இங்கே கொண்டு வந்து நிச்சயமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவற்றை அங்கே இருந்து நாங்கள் கொண்டு வரும் பொழுது உரிய முறையிலே அதற்குரிய அந்த லேபிள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதிலே ஆட் பண்ணி இருக்கின்றது என்ற உரிய முறை லேபிளை நாங்கள் அங்கே இருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அவற்றை நாங்கள் இங்கே ஆயுர்வேத மருந்து கடைகள் மாதிரி சித்த மருத்துவ மருந்து கடைகளிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் என்னை இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கலாம், சித்த மருத்துவ மருந்து கடைகள் இங்கே இருக்கின்றனவாங்க. நல்ல ஒரு கேள்வி. இங்கே அவை பெரும்பாலும் இல்லை. சித்த மருத்துவ மருந்து கடைகள் என்ற பெயரிலே இங்கே எதுவுமே இல்லை. ஏன் அவை அவ்வாறு இல்லாமல் இருக்கின்றன என்று பார்த்தால், இங்கே ஆயுர்வேதம் மிகவும் பிரபலமாக இருக்கின்றபடியா ஆயுர்வேத மருந்து கடைகளிலே இந்த சித்த மருத்துவ மருந்துகள் ஆயுர்வேதம் என்ற பெயரை சொல்லி விற்கப்படுகின்றன. அவை ஆயுர்வேத மருந்துகளாக மாற்றப்பட்டு விட்டன. ஆனால் அவை ஆயுர்வேதத்துக்குரிய மருந்துகள் அல்ல. அவை எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்துக்கு உரிய சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவ மருந்துகள். அந்த மருந்துகளை இங்கே ஆயுர்வேத கடையிலே நாங்கள் சிலவற்றை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவற்றுக்குரிய தரம் சித்த மருத்துவ அந்த நூல்களிலே கூறப்பட்ட அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் அது கேள்விக்குறி. அதை நீங்கள் தான் பார்த்து வேண்டிக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படியானால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், உரிய முறையிலே நாங்கள் அந்த சித்த மருத்துவர்களை அணுகி அங்கிருந்து அந்த சித்த மருத்துவ மருந்துகளை இங்கே கொண்டு வந்து நாங்கள் விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும். இது எனது வேலை வாய்ப்பு. இங்கே இருக்கின்றவர்களுக்குரிய ஒரு வேலை வாய்ப்பு. இந்த சித்த மருத்துவத்தை முறைப்படியாக நீங்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொண்ட பின்பு இங்கே கொண்டு வந்து அந்த மருந்துகளை நீங்கள் ஒரு சித்த மருத்துவ மருந்து கடை ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நாட்டு மருந்து கடை என்று ஊரில் சொல்லுவார்கள். அதே மாதிரி அந்த சித்த மருந்து ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப் இங்கே போட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கே ஜிடிஏக்குள்ளேயே நிறைய ஆயுர்வேத மருந்து கடைகள் இருக்கின்றன. ஆயுர்வேதா, நேச்சுரல் ரெமெடிக்ஸ் நிறைய இருக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் இந்த சித்த மருத்துவ மருந்தையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்து தனியாக ஒரே துறைக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாமல் இந்த சித்த மருத்துவ துறைக்குரிய அந்த மருத்துவ பொருட்களையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்து எங்களுடைய மக்களை பயன்பெற செய்யக்கூடியதாக இருக்கும். இதற்காக நீங்கள் சித்த மருத்துவ டாக்டராயோ ஆயுர்வேத டாக்டராயோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மருந்துகளை உரிய முறையிலே பெறக்கூடியவர்களை அணுகி அங்கிருந்து பெற்றுக்கொண்டு அவற்றை இங்கே நீங்கள் நியாயமான முறையிலே விற்பனை செய்யும் பொழுது உரிய லேபிளோடு அவை விற்பனை செய்யக்கூடிய தரமுடையதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு ப்ரோடர் ஆஸ்பெக்ட் இது எங்களுடைய மருந்தை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இலகுவாக இருக்கும். தேவையற்ற விதத்திலே நாங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த செயற்கைத்தன்மையுடைய சைடு எஃபெக்ட் தரக்கூடிய வேறு சில மருந்துகளை தேவையில்லாமல், அதாவது அவசியம் அற்ற விதத்திலே எடுக்கக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு மருத்துவ முறையையும் குறை சொல்லவில்லை. ஆனால் சில சிறிய உடல் வலிகளுக்கு கூட நாங்கள் தேவையற்ற விதமாக சில மருந்துகளை உட்கொள்ளுகின்றோம். பிறகு எங்களோட லிவரை பழுதாக்குறோம். அந்த பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சித்த மருத்துவம் என்றது ரோட்டில் லேகியம் விற்கின்றதோ அல்லது கஷாயம் குடிக்கின்றதோ மட்டுமல்ல, எல்லா வருத்தங்களுக்கும் உரிய எல்லா மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. உங்களுக்கு கால்சிய பற்றாக்குறை இருந்தால் கூட 64 வகையான கால்சியங்கள் சித்த மருத்துவத்திலே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அவை இப்பொழுது நடைமுறையிலே எடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்தால் ஒரு கால்சியம், ஆஸ்டியோபரோசிஸ் வந்தால் ஒரு விதமான கால்சியம், உங்களுக்கு தசைகளிலே பிடிப்புகள் வரும்போது ஒரு விதமான கால்சியம், இப்படி 64 விதமான கால்சியம் இருக்கின்றது. ஆனால் இங்கே நாங்கள் வேறு மருத்துவங்களிலே பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு 1-2 விதமான கால்சியத்தை தான் நாங்கள் எல்லா மருத்துவத்துக்கும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நான் இதை ஒரு உதாரணமாகத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
கம்பேர் பண்ணி சொல்லவில்லை, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உதாரணத்துக்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இது ஒரு அறிமுகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். திருப்பியும் நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் நாட், இது எந்த விதமான ப்ரமோஷன் அடிப்படை அல்ல. இந்த தமிழர் பாரம்பரிய மருத்துவ முறை, எங்களுடைய தமிழ் கலை கலாச்சாரங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வது போல, எங்களுடைய தமிழ் சங்க நூல்கள், அகநானூறு புறநானூறு நூல்கள், தொல்காப்பியம் முதல் கொண்டு சங்க நூல்களை நாங்கள் இங்கே பிரபலப்படுத்துவது போல, எங்களுடைய வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது எங்களுடைய மருத்துவ முறை. உடம்பது அழிந்தால் உயிரது அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கின்றார் திருமூலர். திருமந்திரத்திலே அவர் கூறுவது, உடம்பை வளர்த்தால்தான் உயிர் வளரும். நீங்கள் எதை செய்கிறதுக்கும் உடம்பு மிகவும் அவசியம். இப்போ அந்த உடம்பு சுகமாக இருக்கிறதுக்கு எது அவசியம்? அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உடம்புக்கு எது அவசியம்? ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான மருத்துவ முறை. அப்போ இந்த வாழ்வியல் முறையை நாங்கள் ஆரோக்கியமாக இந்த புலம்பெயர் தேசங்களிலும் சரி, எங்களுடைய ஆதார இருப்பிடங்களிலும் சரி நாங்கள் வாழுவதற்கு எங்களுடைய மருத்துவ முறையை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். மறைச்சு அது சித்தற்ற ரகசியம் வெளியில் விடக்கூடாது. அப்படி எதுவுமே இல்லை. எந்த சித்தரும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பூட்டி வைத்து விட்டு போயிருப்பார்கள். வெளியிலே மக்களுக்கு கொடுத்து விட்டு போயிருக்க மாட்டார்கள். பயன்படுத்த வேண்டும் என்ற தேவைக்காக மட்டுமே அவர்கள் இந்த மருத்துவ முறைகளை புத்தகங்களாகவும் ஓலைச்சுவடிகளாக எழுதி அவை புத்தகங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்படியாயின் எங்களுடைய கடமை என்ன என்று சொன்னால், நாங்கள் இந்த மருத்துவ முறையை பற்றி எங்களால் அறிந்த அளவு ஓரளவு பகிரக்கூடியதாக இருக்க வேண்டும். இது பற்றிய தகவல்களை நாங்கள் சேகரிக்க வேண்டும். இது பற்றிய விழிப்புணர்வுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஓகே, எடுத்த உடனே எங்களுக்கு ஒரு பெயின் வருதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மருந்தை எடுக்காமல், ஓகே இன்றைக்கு எங்களுக்கு காய்ச்சல் குணமாக இருக்குது, உடம்பனோகவாக இருக்கின்றது என்றால் ஓகே நிலவம்பு குடிநீர் குடிக்கலாம் நாங்கள். ஓகே இன்றைக்கு எங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் ஒரு அஸ்வகந்தாவை எடுக்கலாம். அல்லது எங்களுக்கு தலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு திரிபாலா தொப்பளத்தை வச்சு ஒரு 1/2 hour வச்சு போட்டு நாங்கள் குளிக்கலாம். அது சமநிலைப்படுத்தும். இப்படி நிறைய விஷயங்கள் இதிலே இருக்கின்றன. அப்போ நாங்கள் என்ன விதமாக இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றால், உரிய சித்த மருத்துவரை அணுகி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். எவ்வாறு சித்த மருத்துவரை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, இது சம்பந்தமான கல்வி, அதாவது எடியூகேஷனை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தமிழ் யோக பண்பாட்டு மையம் இந்த சித்த மருத்துவத்துக்காக ஒரு துறையை ஏற்படுத்தி அது சம்பந்தமான சர்டிஃபிகேட் கோர்ஸ் இப்போ நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இது அவேர்னஸுக்காக நடத்தப்படுகின்ற கோர்ஸுகள் தான். பாரிய அளவிலே இன்னும் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் நிறைய மனித வளம் தேவை, பண உதவி எங்களுக்கு தேவை. அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய அமைப்பாக நாங்கள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றையும் விட எங்களுக்கு மனித வளம் மிகவும் முக்கியமானது. அதற்கான ஆதரவு கரங்கள் எங்களுக்கு தேவை. வாலண்டியர்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது தன்னார்வ தொண்டர்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றார்கள். இது பற்றிய அவேர்னஸை நாங்கள் எங்களுடைய இளம் சந்ததிக்கு ஏற்படுத்த வேண்டும். சித்த மருத்துவம் வயசு போன ஆக்களுக்கு மட்டும் உரிய மருத்துவம் இல்லை. ஊரில் இருந்து வந்தாக்கள் மட்டும் அறிந்து கொள்ள வேண்டிய மருத்துவம் இல்லை. எங்களுடைய இளம் குழந்தைகளுக்கு அதை போய் சேர வேண்டும். அதை எப்படி அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும். எங்களுடைய தமிழ் கல்வியை எவ்வாறு கடத்துகின்றோமோ, தமிழ் இலக்கியத்தை எவ்வாறு கடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எங்களுடைய வரலாறுகளை எவ்வாறு கடத்த வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அவ்வாறே தமிழ் மருத்துவ முறையையும் நாங்கள் எங்களுடைய சந்ததியினருக்கு கடத்த வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். இதற்கான ஆதரவை உங்கள் எல்லோரிடமும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, இன்னும் இதை போல வேறு பல நிறுவனங்களும் இதனை முன்னெடுக்க வேண்டும். தன்னார்வ தொண்டோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாது சித்த மருத்துவம், யோகம் என்பவற்றை எங்களுடைய வாழ்வியலாக ஏற்று உடல் உள மன ஆரோக்கியத்தோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கொண்டு இன்றைய இந்த முகநூல் நேரடி அலையிலிருந்து விடைபெறும் நான் டாக்டர் நர்மதா காசி. நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருவே சரணம்.